ஹாப்பி சபர். நம்ம இந்த நாள்ல ஓய்வு நாள் பள்ளிப்பாடம் எந்த தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடர்ந்து நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்களை நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபம் செய்துவிட்டு நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நல்ல ஓய்வு நாளின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, அப்பா, உமது ஓய்வு நாள் பள்ளிப்பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம் சாமி. அப்பா, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க சாமி. அப்பா சாமி, நீங்கள் எங்களோட பேசுங்க சாமி. தகப்பனே, இன்னும் எங்கள் குணம் எப்படியெல்லாம் மாற வேண்டும், உண்மை போல் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வாரம் எத்தனாவது வார பாடம் நம்ம பார்க்க போகிறோன்னா 9வது வார பாடம், ஜீவனின் ஆதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். போன வாரம் என்ன பாடம் நம்ம படித்தோம்? பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுதல் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம எதை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு வரோம்னா, யோவான் எப்படி எழுதியிருக்காருன்னா, ஏசப்பா யார், அவருடைய தன்மை என்ன அப்படிங்கிறத குறித்து தான் யோவான் புத்தகத்தில் அதிகமாக நிறைய இடங்கள்ல எழுதிட்டு இருக்கார். இப்போ ஏசப்பா குறித்து யோவான் எப்படி சொல்கிறாருன்னா, அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லை, அவர் தான் மேசியா அப்படிங்கிறத அவர் இந்த புத்தகம் முழுவதுமே சொல்லிக்கிட்டே தான் வராரு. இப்போ இந்த வாரத்துலேயும் கூட தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறதுக்கான நிறைய ஆதாரங்களை சொல்லி சொல்லி தான் நிரூபணம் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் யோவான் சொல்கிறாரு. அப்படி அநேக சாட்சிகள் இருந்த போதும் என்ன பண்ணுறாங்கன்னா, சிலர் அவரை மறுதளிக்கிறாங்க, ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அதை குறித்து தான் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கருத்தை ஆராயறதுல 2 காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க எப்படி ஏசப்பாவை மறுதளிச்சாங்களோ அது மாதிரி நம்ம மறுதளிக்காமல் இருக்கிறது எப்படி, அதே மாதிரி அவங்க மறுதளிக்கிறாங்கல்ல, அவங்கள எப்படி நம்ம அணுகிறது அப்படிங்கிற அந்த 2 காரியத்தை குறித்து தான் நம்ம இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது பாடம், ஞாயிற்றுக்கிழமை பாடத்துக்குள்ளாக போகலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பாடத்துக்குள்ளாக போவோம். யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அவருக்குள்ளே என்ன இருக்குன்னா ஜீவன். யார் அவர்? ஏசப்பா தான். இப்போ ஏசப்பா தானே அவர் குறித்து பேசும்போது எப்படி சொல்கிறாருன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 6ல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நானே அப்படிங்கிறார். ஐயம்னா என்ன? நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேற எங்க சொல்லியிருக்காங்க? பழைய ஏற்பாட்டில் ஏசப்பா அந்த எரிகிற அந்த முச்செடி வழியாக பேசும்போது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்போ அந்த தெய்வம் தான் என்ன ஆகுறாங்கன்னா, மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ இவர் தான் அப்போ இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் புதிய ஏற்பாட்டில் நானே அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏசப்பா என்னன்னைக்குமே வாழ்கிற ஒரு தேவன். நம்ம யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ தேவனோடு இருக்கிற தேவன் அவர். அப்போ அவர் ஒரு தேவன். அவர் என்னன்னைக்குமே நித்தியமாக வாழக்கூடியவர். அவருக்கு மரணம் அப்படிங்கிறதே இல்லை. இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்படிப்பட்டவங்க? சாவுக்குரியவங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்மளுடைய சரீரமாக சாவுக்குரியதாக தான் இருக்குது. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்னா என்னன்னைக்குமே நித்தியமாக வாழ்கிறவராக இருக்கிறாரு. அவருக்குள்ள ஜீவன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த ஜீவனை அவர் யாருக்கு வேணாலும் கொடுக்கவும் முடியும், அதை எடுத்துக்கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம என்னது பாடத்துக்குள்ளாக போகிறோன்னா, இப்படி இவ்வளோ ஜீவனை உடைய தேவன், சாவாமை உடைய தேவன், நித்தியமாக வாழக்கூடிய தேவன் பூமிக்கு ஏன் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பூமிக்கு ஏன் வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆதாம் ஏவாள்
அவங்க வந்து தேவனுடைய வார்த்தையை மீறதுனால பாவம் செஞ்சிட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அவங்க எதையெல்லாம் இழந்து போயிட்டாங்க. அதையெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் வந்து ஏசப்பா வந்தார். என்னென்ன விஷயங்கள்லாம் இழந்துருக்காங்க? நித்திய ஜீவனை இழந்துருக்காங்க. அவரோட இருக்கிற உறவை இழந்துட்டாங்க. அவருடைய சாயல், அதாவது குணத்தை இழந்திருக்காங்க. இன்னும் ஆளுகையை இழந்திருக்காங்க. அப்புறம் பாவத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த தன்மையே இழந்துட்டாங்க. அந்த சமநிலை மனசையும் இழந்துட்டாங்க. அப்ப இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக தான் தேவன் வந்து இந்த உலகத்துல வந்து மனுஷனா பிறந்திருக்காரு. இப்ப அவர் வந்து யாரை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிதாவுடைய குணத்தை. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஏன் அவருடைய குணத்தையே வெளிப்படுத்த வேணும், ஏன் பிதாவுடைய குணத்தை வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் வந்தது. ஏன் பிதாவுடைய குணம்? அப்ப அவர் குணமும் பிதாவுடைய குணமும் ஒன்று அப்படிங்கிறது. இப்ப நம்ம எதை சாத்தான் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து கடவுளுடைய குணம் வந்து எப்படிப்பட்டதுங்கிறத வந்து மாற்றி சொல்லி வச்சுருக்கான். அவர் பயங்கரமானவர், மன்னிக்க மாட்டார், தண்டனை கொடுப்பாரு, ரொம்ப கொடுமைக்காரரு அப்படின்லாம் வந்து சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தான். அப்போது வந்து அவர் வந்து அப்படிப்பட்டவர் இல்லை அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்துகிறாரு. கண்டிப்பாக சிஸ்டர், அருமையான, எனக்கு டக்கு நீங்கள் விளக்கம் கிடச்சிருச்சு. நான் வேறு ஒரு கோணத்தில் யோசிச்சிருந்தேன். இந்த கோணம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ தேவன் வந்து எந்தளவு அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் வந்து ஏசப்பா இங்கே வந்திருக்காரு. இப்போ நம்ம வந்து பாவம் செஞ்சிட்டோம், மரணத்துக்கு ஆளாயிட்டோம். கேள்விக்காக மட்டும்தான் சொல்லுங்க, அவர் அன்பாக இருக்கிறத ப்ரூவ் பண்ண ஏன் அவரே வரல? யார் வரல? பிதாவே ஏன் வரல? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேருமே ஒரே ரேஞ்சில் இருக்கிறவங்க தான். நீங்கள் ஏன் அவங்கள வந்து பிரித்து பார்க்குறீங்க? அப்போது அவருக்கு வந்து பிதாவுக்கு வந்து ரட்சிப்பின் திட்டத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லி நினைக்க வந்துடும். 3 பேருமே செயல்படுத்துகிறாங்க, அவங்கவுங்க காரியங்களை வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று பாருங்களேன், பரிசுத்த ஆவியாரோடைய ஒத்தாசை இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம அறிஞ்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை வந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் நீங்கள் பரலோகம் வரணும், அங்கே பிதாவை வந்து பார்க்கணுன்னு சொன்னாக்கா என் வழியாக தான் வரணும் அப்படிங்க. அப்போ 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம 3 பேருடைய ஒரு இதில் தான் நம்மளால் வந்து கடந்து போக முடியும். அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ரட்சிப்பின் திட்டத்தில் 3 பேருமே செயல்படுறதா. ஆமாம் 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 ஆமாம். இப்போ ஏசப்பா வந்து அவர் வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நான் போயிட்டு தேடுற வரலே அனுப்புகிறேன். இவர் வந்து என்ன சொல்கிறாரு, என்கிட்ட கேட்டதுலேருந்து அவரு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. நீங்கள் எங்கே வரணும்? பிதா கிட்ட வரணும். அப்போ நான் வந்து என்னோட குணநலங்களை வந்து போல தான் அவரும் இருக்கிறாரு, என்னோட சாயலில் தான் அவரும் இருக்கிறாரு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க யாருமே வந்து இதாகவே நான் தான் பெருசு, நான் தான் கம்மி அப்படிங்கிறதுலே கிடையாது. எல்லாருமே அந்த தாழ்மையான ஒரு இதில் தான் அவங்கவுங்களோட பாட்டை வந்து அவங்கவுங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம இந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஏசப்பா வந்து நித்தியமாக வாழக்கூடிய ஒரு தேவன். அவர் வந்து நம்மளை மீட்கிறதுக்காக நம்மளுடைய பாவத்திலிருந்து, நம்ம இந்த பாவ சரீரத்திலிருந்தும் நித்திய மரணத்திலிருந்தும் நம்மளை மீட்கிறதுக்காக அவரே வந்து நமக்காக உயிரை கொடுத்துருக்காரு. அவர் சாகலைன்னா நமக்கு ரட்சிப்பு இருக்குங்களா? யோசிக்கவே முடியாது. ரட்சிப்பை குறித்து நம்ம அவர் மட்டும் இங்கே வராமல் இருந்திருந்தா நம்ம ரட்சிப்பை குறித்தே நம்ம பேசவே முடியாது. நம்ம மரணத்துக்குரியவங்க தான், அவ்வளோதான். நம்ம பரலோகத்தை பற்றியே நம்ம யோசிக்கவும் முடியாது. அப்போ அவர் வந்து நமக்காக, நம்ம பிசாசிடம் வந்து அடிமைகளாக இருக்கோம், அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கோம். அப்போ அவன்கிட்ட வந்து நம்மளை மீட்டு நம்மளும் தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு உதவி செய்வதற்காக ஏசப்பா வந்தார். இதுதான் முதல் பாடம். இதில் ஏதாவது கருத்துகள் இருந்தாலும் சொல்லலாம். 2வது பாடத்துக்கு போகலாம். அடுத்ததாக நித்திய ஜீவன் தரும் வார்த்தை. நித்திய ஜீவன் தரும் வார்த்தை அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இந்த நித்திய ஜீவனை பற்றி நம்ம பார்க்கலாம். அநேக ஒரு தவறான கருத்துகள் வந்து உலகத்தில் போயிட்டுருக்கு. நம்ம
நம்ம புத்தகத்திலே வந்து கொடுத்துருக்காங்க. நித்திய ஜீவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆவியுருவில் வாழ்வதை குறிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அதை நம்ம சொல்லலை, வெளியில் இருக்க மக்கள், தேவனை புரிஞ்சிக்காத மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்துமா அழிவில்லாதது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆத்துமா வந்து அழிவில்லாதது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து போய்கிட்டே இருக்கு. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, நித்திய ஜீவிகளில் ஒருவராக மாறுவதை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி புலன் கடந்த ஒரு கருத்துகளையோ அவங்க இது வந்து குறிக்கல. அப்போ நித்திய ஜீவன்னா என்ன, அது யார்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது, அது எதன் வழியாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், அதை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். சாத்தான் எந்த அளவு, நான் இன்னைக்கு காலையில் தான் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன், எந்த அளவு சாத்தான் வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்கான் மக்களை. நித்திய ஜீவன் யாரால் மட்டும்தான் கிடைக்கும், ஏசப்பாவால் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் வந்து இங்கே சாத்தான் இப்படி சொல்கிறதுனால அவன் ஏசப்பாவே தேவையில்லைங்கிறான். நம்ம ஆத்மா அழிவே இல்லாதது, எதுக்கு ஏசப்பா தேவை அப்படின்னு சொல்லி அவன் தவறான வழியில் மக்களை திருப்புறதுனால யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இது வந்து எந்த அளவு சாத்தனுடைய வஞ்சகத்தில் நம்ம இருக்கிறோம் இப்போ நமக்கு புரியுது. இப்போ மற்றவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லித்தரது, இதை குறித்து சரி. அப்போ வந்து அவங்க அந்த அழிவு இல்லாததுங்கிறது எந்தெந்த வகையில் சாத்தான் வஞ்சகனமாக சொல்லி கொடுத்துருக்குறான்? ஆவி உருவில் வாழ்வது, இது யாருனாக்க இந்துக்கள் நம்புறாங்க. நித்திய ஜீவிகளில் ஒருவராக மாறுவது அப்படின்றது, அந்த நித்திய ஜீவிகளில் ஒருவராக மாறுறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற சில சமயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, அப்படியே நம்ம மாறிடுவோம் அப்படின்னுட்டு. அப்படிங்கிறத விட வந்து செத்து போனவங்களெல்லாம் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, சாமி ஆக்கிடுறாங்க. அது அப்புறம் புலன் கடந்த ஒரு கருத்து, இது அடுத்த லெவலு. நாத்திகவாதிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த ரெண்டுத்துக்குள்ளேயும் சிக்க மாட்டாங்க, அவங்கள மூணாவதுல கொண்டு போய் சிக்க வச்சிடறான். புலன் கடந்த ஒரு கருத்து. அப்போ இப்போ வந்து புதுசாக என்னன்னாக்கா, நீயே கடவுள், அந்த கடவுளுடைய நிலையை நம்ம வந்து அடைஞ்சிடலாம். எப்படி அடையலாம்? தியானம் பண்ணுறதுனால, அந்த பஞ்சபூதங்களோட தொடர்பு கொள்றதுனால உனக்குள்ளறையே நீ கடவுளான மாறிடலாம். யோகாலாம் வந்து அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி கொடுக்கறதா தான் இருக்குது. அது எந்த ஆபத்தான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். நான்லாம் வந்து நிறைய கேட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, என்னோட இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரியங்களுக்குள்ளெல்லாம் போயிட்டு இருந்து, நீங்கள்லாம் அதை பண்ணி பாருங்கள் மேடம், அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். எப்படின்னா, நீங்கள் மெடிடேஷன் பண்ணி அந்த ஒரு லெவலுக்கு போகும்போது இங்கேருந்து சுறுசுறுன்னு ஓடும், நீங்கள் உங்களை விட்டு வெளியில் போய் எல்லாத்தையும் பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? இதை வந்து சாதாரணமாக இருக்கிறவங்க கேட்கும்போது எப்படி இருக்கும், ஓ இதுதான் அல்டிமேட், இதுக்கு மேலே எதுவும் கிடையாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் வஞ்சகத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதான் அந்த நிலை தான் வந்து கடவுளோட நிலை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆமாம், உண்மையான சத்தியத்தை நம்ம தெரிஞ்சிருக்க நாம் இதை குறித்து மற்றவங்களுக்கு எப்படிலாம் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலுமே இதை குறித்துலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் தான். உண்மையாலுமே இந்த நித்திய ஜீவனை வந்து நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் நமக்கு ஜீவனை கொடுத்தது யாரு? தேவன் தான். அவருடைய சுவாசத்தின் மூலம் சுவாசத்தை தான். ஆமாம், இப்போ நம்ம இந்த வாழ்ற இந்த உலகத்துல நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அப்போ வந்து அவர் எப்படி கொடுத்தாரு? அந்த நித்திய ஜீவனை தான் அவருக்கு கொடுத்தாரு. அந்த நித்திய ஜீவனைய இழந்துட்டோம், கீழ்ப்படியாமையினால இழந்து போயிட்டோம். அப்ப திரும்பவும் அந்த நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு தன்னுடைய ஜீவனையே பலியாக கொடுக்கிறார். தன்னுடைய ஜீவனே வந்து நம்ம நித்திய ஜீவனை பெறுவதற்காக அவர் பலியாக கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த உலகத்தில் நம்ம நித்திய ஜீவனை பெறுவதற்கு தேவன் வந்து ஏற்படுத்தியிருக்க வழி என்னன்னா, ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். ஏசப்பா வந்து 5 அப்பம் 2 மீனை வந்து 5000 பேத்துக்கு வந்து போஷிப்பார். போஷித்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய சம்பாசனைக்குள்ளாக போவார், மக்களோட பேசுவார். அப்போ என்னுடைய மாம்சத்தை வந்து உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார், என்னுடைய ரத்தத்தை வந்து பானம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை வந்து கை கொள்ளக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் போகிறாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஏசப்பா ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. இப்போ சீசர்கள்ட்ட வராரு, உங்களுக்கும் போகிறதுக்கு மனசு இருந்தால் நீங்களும் போய்விடுங்க அப்படின்னு சொல்லும்போது பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே யாரிடம் போவோம்,
நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த வசனத்தை எப்படி அவர் மென்ஷன் பண்றாருன்னா நித்திய ஜீவ வசனம். அப்ப நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வசனம் உங்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இந்த வார்த்தை வந்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இப்ப ஏசப்பா வந்து நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்காரு. அதே போல் அவருடைய வார்த்தை வேற எது நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய 10 கற்பனைகள் அது வந்து நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அப்போ இது எல்லாம் நம்ம தெரிஞ்ச நம்ம இந்த வார்த்தையை நம்ம எந்த அளவு உள்வாங்கி இருக்கோம், இன்னொன்று அதை எப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம், அதை எப்படி நம்ம கைக்கொள்கிறோம். இப்போ அது நம்ம மற்றவங்களுக்கு அது தெரியல, ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால தான் நமக்கு ரட்சிப்புன்னு தெரியுது. ஆனாலும் அந்த வார்த்தையை நம்ம எந்த அளவு அஜாக்கிரதையா நம்ம எடுத்துக்கிறோம். காலைல எந்திரிச்சோடனே அந்த பைபிள் படிக்கிற அந்த விஷயத்துல கூட நம்ம எந்த அளவு இன்வால்மெண்ட் இருக்கு. டக்குன்னு முடிக்கணும், ஐயோ இந்த வேலை இருக்கே அப்படின்னு முடிக்கிறோமா, இல்லை அதை ஆராய்ச்சி பண்ணணும், தேவன் என்ன சொல்ல வர, நம்மள்ட்ட எப்படி பேசுறாரு அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம தேவனோட உறவோட இருந்து பேசுறோமா, இப்போ அதை குறித்து நம்ம பார்க்கணும். அதில் நம்ம குறைபாடு உள்ளவர்களாக இருந்தால் அதை நம்ம மாற்றிக்க செய்யணும். இந்த பாடத்தை குறித்து உங்களுடைய கருத்தையும் சொல்லலாம். நான் ரீசண்டாக ஒரே சாட்சி ஒன்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் வந்து ஆண்டவரை எப்பயோ ஏற்றுக்கிட்டார் அவர். ஆனால் வந்து என்னென்னா அவருக்கு சர்ச்சுக்கெல்லாம் போக பிடிக்கிறதில்ல. ஏன் ஆலயத்துக்கு போக பிடிக்கிறதில்லன்னா, ஆலயத்தில் யார் இருக்காங்கன்னா கிறிஸ்தவங்க இருக்காங்க. ஒரு கிறிஸ்தவங்க கூட எப்படி இல்லை, சரியா இல்லை. ஆண்டவர் சொல்கிற அந்த கிறிஸ்தவத்தை நான் யார்கிட்டையும் பார்க்கல. நான் இப்பயும் என்ன பண்ணுறேன், வீட்டில் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்குன்றதை நான் நம்புகிறேன். அவர் தான் என்னை வழி நடத்துகிறாரு. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியலை அப்படின்னாக்க, ஆலயத்தில் போய் உட்காந்து கேட்க முடியல. இப்போ இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த நித்திய ஜீவனை குறித்து நம்ம உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டோன்னா அதனுடைய தாக்கம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். என்ன மாதிரி இருக்கிற ஒரு சகோதரன் அவன் ஆண்டவர்கிட்ட அவர் வராமல் இருக்கிறதுக்கு என் வாழ்க்கை காரணமாக இருக்குன்னா அதுதானே பெரிய இடரல். அப்போ நம்ம என்ன மாதிரியான ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். அப்போ நம்ம அதை வந்து வாழ்க்கையில் வந்து பிரதிபலிக்கவே இல்லை, ஆனால் படிக்கிறோம், நிறைய பேசுகிறோம். இல்லை பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும். அதுக்காக வேண்டி இவங்கெல்லாம் வராங்க, இப்படி இருக்காங்கங்கிறதுக்காக வேண்டி நான் ஆலயத்துக்கு வர்றது அவர் எடுத்த முடிவு கரெக்டா தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னாக்க, குறையுள்ள மனுஷன் தான் எல்லாருமே. அப்போ அப்படிங்கிறப்ப வந்து கடவுள் வந்து ஒருத்தருடைய பாரத்தை ஒருத்தவங்க சுமருங்க. அப்போ அந்த பலவீனங்கள்ல இருந்து அவங்கள எப்படி நான் வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய பிரயாசத்தையும் நான் போட வேண்டியது இருக்குதுல்ல. அப்போது சாத்தா அவரோட மனசில் வந்து நீ ஆலயத்துக்கே போக வேணாம் அப்படிங்கிறத அவன் தடுக்கிறான். அதுக்கு வந்து அந்த அவர் வந்து செவிசாய்ச்சிருக்கிறாரு. இதுதான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கனாக்க, கடவுள் வந்து எல்லாமே நம்ம குறைவுள்ள மனுஷன்தான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்னு அவர் ஸ்டாப் பண்ணியிருந்தா நம்மளோட நிலைமை என்ன இருக்கும்? அப்போது இந்த உண்மையான அந்த சத்தியத்தின் மேல் சத்தியம், வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் கிடைக்கணும், உண்மையான நிலையை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க கடவுள் ஆலயத்துக்கு வரணுங்கிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். அப்படி பார்த்தாக்கா எல்லாருமே வந்து தனித்தனியாகவே உட்காந்து வீட்டிலே எல்லாமே எதுக்கு ஒரு ஐக்கியம், எதுக்கு ஒரு இது வரணும்? சாத்தா எந்த அளவுக்கு ஒரு மனசுக்குள்ளார பூந்து எப்படி ட்ராக்கை வந்து மாற்றி விட்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் பண்ணுறது வந்து குறையா இல்லை. அப்போ அந்த சகோதரனும் அந்த ஆலயத்துக்குள்ளார வந்து பழகணுங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அப்போ என்னோட பார்வை அவங்கள வந்து பெரிய இதா அவன் கிடக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் எந்த அளவுக்கு பின்னணியில் சாத்தா இருக்கிறான் அப்படிங்கிறத நாம் உணரணும். இப்போ இந்த பார்வை உங்களுக்கு எனக்கு எப்படி கிடச்சிச்சு? இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்றப்ப ஊழியக்காரர்கள் மூலமாக, வேதத்தின் மூலமாக நமக்கு கொடுக்குற ஆலோசனைகள் மூலமாக தான் நமக்கு கிடச்சிச்சு. அப்போ இந்த மாதிரி ஆலோசனைகளும் அவருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து பிரயாசப்படணும். எல்லா இடத்துலையுமே குறை உள்ளவங்க தான். அப்போ வந்து கடவுள் வந்து கிறிஸ்தவங்க கிட்ட மட்டும்தான் இதை எதிர்பார்க்கணும்னு சொல்லலை, அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம ஒருத்தருக்கு இடராலாக இருக்கக்கூடாது தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனாலும் கூட வந்து
அந்த பலவீனங்களையும் மேற்கொள்ள ஆண்டவர்கிட்ட பலத்தை போராடி வாங்கினேன். நம்மக்கிட்ட வந்து என்ன சொல்லுமா, உள்ளார வந்து உட்காந்துருக்கவங்கிட்ட பாவம் பண்ணிட்டு எங்கே போய் உட்காந்துட்டு நீ மன்னிப்பு கேட்க போகிற? இந்த பாவம் பண்ணிட்டு இவ்வளோ சண்டை போட்டுட்டு நீ இன்னைக்கு ஆலயத்துக்கு தோளில் பைய மாட்டிக்கிட்டு போறியா? அப்போ செவி சாய்க்கிற விதத்தில் இருக்குது. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் மேற்கொண்டு தான் ஆலயத்துக்கு வரணும். சாட்சியாக சகோதரி நேரடியாக கேட்டாங்களா என்னன்னு தெரியல. சரி, சரிங்க சிஸ்டர். அப்போ நித்திய ஜீவன் வந்து நம்ம அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள உதவியாக இருக்குது. இப்போ அந்த வார்த்தையை நம்ம அதிகமாக நம்ம தியானிக்கணும். அதை வந்து நம்ம வாழ்க்கையாக மாற்றிக்கணும். நம்ம இந்த உலகத்தை விட யோவான் வந்து சொல்கிறாரு, யோவான் 6:27, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் என்கிறார். அப்போ நம்ம இந்த உலக பிரகாரமான விஷயத்துக்காக தான் நிறைய ஓடுறோம். பைபிள் படிக்கிறதுக்கு காலையில் கொஞ்ச நேரம், நைட்டு கொஞ்ச நேரம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு அப்போ நித்திய ஜீவனை பெறணும்னா நம்ம எந்த அளவு தேவனோட உறவில் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த பாடம், 3வது பாடம், செவ்வாய்க்கிழமை பாடம், விசுவாசித்தலும் புதுப்பித்தலும் புது பிறப்பும். மன்னிச்சுக்கோங்க, விசுவாசித்தலும் புது பிறப்பும். இந்த கருத்தில் நம்ம யோவான் வந்து இந்த புத்தகத்தை எதுக்கு எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏசப்பா வந்து விசுவாசிக்கணும், அதன் மூலமாக அவரை விசுவாசிக்கிறதுனால அவருடைய நாமத்தினால வந்து நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்தை எழுதிட்டு இருக்காரு. அப்படி எழுதிட்டு இருக்கும்போது அதில் வந்து இந்த ஒரு 2 ஸ்டெப்பு, அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஒரு ரெண்டு ஸ்டெப்பு இருக்குது. அந்த 2 ஸ்டெப்பை வந்து நம்ம பார்க்கலாம். முதலாவது என்ன ஸ்டெப்புன்னா விசுவாசித்தல். அப்படின்னா அவருடைய சத்தியத்தை, இப்போ ஒரு சத்தியம் நமக்கு கிடைக்குது, ஒரு வசனம் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த வசனத்தை வந்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது தான் முதல் ஸ்டெப்பு. இப்போ இதுக்கு எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? ஒருத்தவங்க வசனத்தை கேட்குறாங்க, அதை எப்படி அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா அதுக்கு யார் உதவி செய்கிறாங்கன்னா, எலன் ஜி ஒயிட் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, மனித உள்ளத்திலே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவன் மீது விசுவாசம் வைக்க உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஏசப்பா வந்து ஒரு வசனத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கும்போது அந்த வசனம் உண்மையான வசனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனுக்கு உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் போது அந்த மனுஷன் பண்ணணும், அதுக்கு கீழ்ப்படியணும், அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும், அதன்படி நடக்கணும். அப்போ இந்த விஷயத்தில் 2 காரியங்கள் இருக்குது. தேவன் அவருடைய பங்கை செய்கிறாரு, நம்மளும் நம்மளுடைய பங்கை செய்யும் போது தான் நம்ம வந்து நித்திய ஜீவனை வந்து பெற முடியும். போன வாரம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண, நான் இதை படிக்கும்போதே நம்மளை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏசப்பா எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அந்த பாவத்தை மேற்கொள்ளவே முடியல, நீங்களாவே பார்த்து பாவத்தெல்லாம் சரி பண்ணிடுங்களேன், அப்படியே புதுசாக எங்களை மாற்றிருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏக்கத்தோடு நம்ம பார்த்தோம். அப்போ அதுக்கு இந்த பாடம் எனக்கு ஒரு நல்ல ஒரு பதிலாக இருந்தது. அப்போ நம்மளுடைய முயற்சியும் நமக்கு வேணும். அப்போ தொடர்ந்து நம்ம சத்தியம் நமக்கு தொடர்ந்து கிடைக்க 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 என்ன பண்ணணும், அந்த சத்தியத்தில் நடக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாக மாறும். புது பிறப்பின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த புது பிறப்பின் அனுபவத்துக்கு முன்பதாக நம்ம என்ன ஆகணும், நம்மளுடைய பழைய பாவம், பழைய மனுஷன் சாகணும். பழைய மனுஷன் சாகாமல் புது மனுஷனா வரவே முடியாது. அப்போ நம்ம இன்னும் வந்து நம்ம சத்தியத்தின்படி வாழலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதில் கிடைச்சிது. நான் சாகிறதுக்கு ரெடியா, என் சுயத்துக்கு சாகிறதுக்கு ரெடியா, அதுவும் வேணும் இதுவும் வேணும், அதுவும் கொஞ்சம் நான் தொட்டுக்கிறேன், ஆனால் வந்து ஏசப்பாவும் வேணும், நித்திய ஜீவனும் வேணும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஏசப்பா சொல்கிற மாதிரி நம்ம குணத்தில் வந்து மாற்றம் கொண்டு வர முடியல அப்படிங்கிறது தெரியுது. அப்போ ஏசப்பா சொல்லும் போது அவருடைய ஒவ்வொரு சத்தியத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும். தொடர்ந்து நம்ம கீழ்ப்படிந்து வரும்போது தான் நம்ம வந்து பாவத்தை மேற்கொள்ள முடியும், புது பிறப்பாக நம்மளால் மாற முடியும், ஏசப்பா போல குணத்தை நம்ம மாற முடியும். இதில் நமக்கு அப்போ நம்ம ஏசப்பாவுடைய குணத்தை பிரதிபலிக்கிறவங்களா இருந்தால் மற்றவங்க நம்மளை பார்த்து என்னவா மாறுவாங்க, குணமாற்றம் வரும், அவங்களுக்கும் குணமாற்றம் வரும். இப்போ மற்றவங்களுக்கும் நம்ம இடரல் இல்லாமல் மற்றவங்களும் நம்மளை பார்த்து குணத்தை வந்து மாற்றிக்கொள்வதற்கு நம்மளும் உதவியாக இருப்போம். அதுதான் இந்த பாடம். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள்.
ஓகே, அப்போ நம்ம சுயத்துக்கு சாகாமல் ஒரு நாளும் நம்ம வந்து தேவனுடைய அந்த ஒவ்வொரு கட்டளைகளையாக இருக்கட்டும், வசனங்களையாக இருக்கட்டும், நம்ம கீழ்ப்படையவே முடியாது அப்படிங்கிறது இந்த பாடத்துலேருந்து நம்ம கற்றுக்குறோம். நம்ம சுயத்துக்கு சாகணும். 4வது பாடம் ஜீவனின் ஆதாரத்தை புறக்கணித்தல் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்குறோம். ஏசப்பா வந்து யூதர்கள்ட்ட வரும்போது ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கல. கொஞ்சம் பேர் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் மோஸ்ட்லி அவங்க அதுதான் புரியுதுங்களா? சரிங்களா? அவர் வாழ்ந்த காலகட்டத்திலையும் எவ்வளோ பேர் அவரை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஒரு சிலர், அதாவது அந்த பதவியில் இருந்தவங்க, அதிகாரத்தில் இருந்தவங்க அதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்கெல்லாம் வந்து வராங்க, ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மத குருமார்கள், ஆசாரியர்கள், பிரபுக்கள், ராஜா, இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து எதுக்குறாங்க. அவங்களோட சேர்ந்து மக்களும் நிறைய பேர் வந்து அவரை வந்து எதுக்குறாங்க. 2 குரூப்புமே இருக்கிறாங்க. இப்போ இந்த முன்னாடி பாடம் வரைக்கும் படித்தது வந்து ஏற்றுக்கிட்டவங்களுக்கு கிடைக்கிற கிஃப்ட்டு. இப்போ ஏற்றுக்காதவங்களோட நிலைமை என்ன? இப்போ ஜீவனின் ஆதாரத்தை வந்து புறக்கணித்தல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம யூதர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்காமல் இருந்தவங்க கூட பிற்பாடு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் பேர் வந்து ஏற்றுக்காமல் இருந்தாங்க. இப்போ ஏன் அவங்க ஏற்றுக்காமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம படிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 5, 10, 11 இந்த வசனங்களை நம்ம படிக்கலாம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒளியானவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அவருக்கு சொந்தமானதுலேருந்து வராங்க, ஆனால் அவங்களுக்கு சொந்தமானவங்களோ அவரை வந்து ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி சில காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒரு பிரதான காரணம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரை வந்து வெளிப்புற தோற்றத்தில் பார்க்குறாங்க. அவர் ராஜாவாக வருவார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவர் அப்படி வரல. அப்போ அதனால அவங்க வந்து சாதாரண ஒரு தச்சனுடைய குமாரன் வந்து எங்களை வந்து ஆட்சி செய்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு ஏற்றுக்கல. காரணம், அவங்க வெளிப்புற தோற்றத்தை வச்சு என்னதான் அவங்களுக்கு அடையாளம், அற்புதங்கள், அவங்களுக்கு தேவையான அத்தனை ஆதாரங்களும் இருந்தாலும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணம் வெளிப்புறமாக இருக்கிற அந்த விஷயங்களை பார்த்து தான் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதே போல் நம்ம இன்னொரு சம்பவத்துக்குள்ளாக போகலாம். இன்னைக்கு வசனம் நம்ம வாசித்தோம் காலையில். என்னாகமம் 13ஆம் அதிகாரங்களா? என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 23 to 33 அந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கானானை வந்து தேவன் வந்து நம்ம இதை வந்து சுதந்திரிச்சிக்கலாம், இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் மோசே வந்து வேவுக்காரர்களை 12 பேர் அனுப்பும் போது அவங்க அதெல்லாம் போய் பார்க்குறாங்க. எப்படி இருக்குது, தூக்கிக்கிட்டு வர முடியாத அளவு பழங்கள்லாம் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அவ்வளோ வெயிட்டாக அப்படி செழிப்பாக இருக்குது, பாலும் தேனும் ஓடுற அவ்வளோ ஒரு அருமையான ஒரு அந்த பட்டணமாக அது இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு 12 பேரும் வராங்க. வந்த உடனே அவங்க எப்படி சாட்சி கொடுக்குறாங்கன்னா, 10 பேர் ரொம்ப அழகான தேசம், அருமையான தேசம், ஆனால் அங்கே இருக்க மனுஷங்க எப்படி இருக்காங்க, நம்மளோட பயங்கரமாக இருக்காங்க, நம்மளாம் வெட்டிக்கிளி மாதிரி இருக்கோம், அதெல்லாம் நம்ம போய் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் அங்கே என்ன சொல்லியிருக்காரு, இதோ நான் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் சுதந்திரிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதை மறந்துட்டாங்க. அவங்க வெளிப்புற தோற்றத்தை பார்த்து அங்கே இருக்க ஆளுங்கள்லாம் நம்மளை போட்டுருங்க, அடிச்சு நொறுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிப்புற தோற்றத்தை வச்சு அவங்க வந்து நம்மளாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய அந்த விஷயத்தையே, தேவன் சொன்ன வாக்குறுதியை மறந்துட்டாங்க. ஆனால் காலையில் போய் யோசுவா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏசப்பாவுடைய அந்த வாக்குறுதியை மனசில் வச்சுக்கிட்டு ஈஸியாக போய் நம்ம ஜெயிச்சிடலாமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வெளிப்புறமாக வந்து அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வச்சு வெளிப்புற விஷயங்களை, காரியங்களை வச்சு நம்பாமல் போயிடுறாங்க தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை. அதே போல தான் இந்த காலத்துலேயும் இதே மாதிரி தான் தேவனுடைய வசனத்தை வந்து அநேக பேர் வந்து எப்படின்னா நம்புறதில்லை. எதுவாக இருந்தாலும் ஒரு சந்தேகம்
எல்லாத்துலேயும் ஒரு சந்தேகம். ஒரு விஷயம் சரியான விஷயம் அப்படின்னா நான் எப்படி தான் குறுக்கு விசாரணை செஞ்சாலும் அது வந்து நம்ம நிலைச்சிருக்கணும், அப்படின்னா தான் அது சரியான விஷயம், இல்லைன்னா அது தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பார்க்குறாங்க. அதே போல் வேதத்தையும் அப்படி தான் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வேதத்தில் இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னு வச்சிங்களேன், உலகம் தோன்றி எத்தனை வருஷம் ஆகுது? பல கோடி மில்லியன் வருஷம். இப்போ வேதத்தை அதை கம்பேர் பண்ணுங்க, வெறும் 6000 வருஷம்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. இது 6000 வருஷத்தில் உருவாச்சுங்களா, இல்லை பூமிங்கிற பந்து ஆல்ரெடி இருந்ததில் அவர் வந்து கிரியேட் பண்ணாராம்? புதுசாக தான் உருவாக்குறார் ஆண்டவர். பூமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குகிற பொழுது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்குது அப்படின்னு வசனம் நம்மக்கிட்ட சொல்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிறதுல இருந்தால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா ஒழுங்குள்ள விஷயங்களை ஆண்டவர் நமக்காக சிருஷ்டிக்கிறது. இல்லை, அப்போ அப்படி பார்த்தோம்னா தண்ணி தானே இருந்தது, அந்த தண்ணியை தானே பிரித்து அவர் வந்து கொண்டு வராரு. இல்லை, தண்ணியாக இருக்கிற இடத்த தானே வந்து மேலே தண்ணியை அனுப்பி கீழே ஒரு பக்கமாக ஒதுக்கி விட்டு அப்புறம் கொண்டு வராரு. ஒரு நிமிஷம் நம்ம இதை படிச்சுட்டு பேசலாம், ஓகேவா? இது கமெண்ட் வேணும், நம்மளை பற்றி டைம் இது பண்ண வேண்டாம், கமெண்ட் எடுத்துக்கலாம். தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், பிறகு அதை பற்றி பேசுவோம். ஓகே பாஸ்டர், இப்போ நம்ம பேசிக்காக எடுத்தோம்னா உலகம் சொல்கிறதுக்கும் வேதத்துக்கும் எப்பயுமே வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எப்படி மனிதன் உருவாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரங்குலேருந்து உருவாகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க உலகம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் பைபிளோடையும் அந்த விஞ்ஞானத்தோடையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆனால் சும்மா அப்படி ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு இருக்குது, அப்படியே அது உராங்குட்டாங்கிறானுங்க, சிம்பன்சிங்கிறானுங்க. அதுக்கப்புறம் மைசூர் ஜூவில் பார்த்தா ஆல்மோஸ்ட் நீக்ரோவுக்கு முன்னாடி ஸ்டேஜ் மாதிரியே இருக்குது. நீக்ரோவுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எப்படி ஒரு மனுஷன் ஒரு குரங்கு இருக்குமோ அதே போல் சேம் நடந்து போகுது. அதே போல் அந்த குரங்கு செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி. ஸோ இது வந்து உலக மக்களுடைய இப்போ நம்ம விசுவாசத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த அந்த நம்பிக்கையில் இருக்கோம். அவங்களுக்கு அந்த அந்த மாதிரியான ஒரு அப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது அவங்க லெவல்லேருந்து நீக்ரோஸ், அதுக்கப்புறம் ஒரு காக்காஷியன்ஸ், இப்படி வந்து அவங்க ஒரு பார்வையில் கொண்டு போகிறாங்க. ஓகே, அப்போ எப்பயுமே வந்து எதுக்காக இப்போ இந்த விஷயம் போகிறீங்க? ஓகே, அப்போ எப்பயுமே வந்து அறிவியலோட வேதம் எப்பயுமே ஒத்து போகாது. வேதம் வந்து விசுவாசத்தின் அடிப்படையில் உள்ளது.
ஆனால் விஞ்ஞானம் அப்படி கிடையாது. அது துருவி துருவி கிராஸ் கொஷின் கேட்டு கேட்டு அது வந்து அப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அதே பாணியில் வந்து வேதத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு முடிவு பண்ணால் அது வந்து ஒரு தவறான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துவதாக தான் இருக்கும். கடைசியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, பைபிளே வந்து நிராகரிக்கிற அளவுக்கு தான் அவங்க போவாங்க. அது பார்க்குறது ஃபுல்லாக கார்பன் டேட்டிங் தான் அவங்க பார்க்குறாங்க. கார்பன் டேட்டிங்கை வச்சு தான் இவ்வளோ வருஷம் ஆச்சு, இவ்வளோ வருஷம் ஆச்சு, இவ்வளோ வருஷம் ஆச்சு. பட் ஜென்ரலாக சயின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு விடையே கிடையாது, விடை தெரியாது. நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாது, தெரிஞ்சதை வச்சு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான வாஞ்சியோடு நம்ம வேதத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு தேவன் அதை வெளிப்படுத்துவாரா இல்லையா? கண்டிப்பாக அதான் சிஸ்டர். நான் சொன்ன வார்த்தை பைபிள் வந்து பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோடு எழுதப்பட்ட வார்த்தைகள் தேவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீ விசுவாசிச்ச அப்படின்னு சொன்னால் எத்தனை கொள்கைகள் வந்து நம்மளை அடிச்சுக்கிட்டு போனாலும் என் ஆண்டவர் சொன்னது உண்மை, அங்கே தான் விசுவாசம் நிற்கிது. 6000 வருஷத்துக்கு முன்னாடி படைச்சாரு, ஆமேன். ஒரு நாளையில் ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல ஒன்று வந்துச்சு, ஆமேன். அதை நான் விசுவாசிக்கிறேன். இதுதான் விசுவாசம். அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம வந்து காட்டணும். அவங்கள வந்து பிரதர் சொன்ன மாதிரி அவங்க அந்த ஒரு மாற்றங்கள்னால வேண்டி, இன்னும் சொல்லப்போனால் நோவா காலத்தில் அந்த அழிஞ்சதுக்கு பின்னாடி நிறைய மாற்றங்கள்னால வேண்டி அந்த ஏஜுக்கு வந்து குரூப் வந்து அந்த அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறதை வச்சு அவங்க சொல்கிறாங்க. என் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது இதுதான் ஐயா, நான் இதில் விசுவாசத்தில் நான் நிற்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அதனால் வேண்டி அவங்களுக்கு வந்து ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது சொல்லி என்னோட ஞானத்துக்கு கடவுள் எப்படி வெளிப்படுத்திருக்கிறாரோ வேதத்தில் வச்சு நான் சொல்லித்தரேன். ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது உன்னோட இது. இதை வந்து நான் டீப்பாக உட்காந்தா சொல்லி தருவேன் அப்படின்னு வந்து கடவுள் எங்கேயுமே சொல்லலை. நீ எப்போ உனக்கு சொல்லி தருவேன்னா நீ என் இடத்துல வரப்போ வந்து நீ இங்கே நிறையா கற்றுக்குவீங்க. இப்போ வந்து இந்த லிமிட்டில் நீ இருந்தீன்னா போதும் அப்படிங்கிறத வந்து வச்சுருக்காரு. அதுக்குள்ளார நம்ம வந்து போக வந்து பழகணும். அப்போ இதுதான் வந்து நாம் வந்து அவர்கள் செய்த அதே தவற்றை நாம் எவ்வாறு செய்யாமல் இருக்கலாம்னாக்க என்னோட விசுவாசத்தின் மூலமாக தான். தேவன் இந்த உலகத்தை படைச்சார், 6 நாளையில் படைச்சார், ஆமேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். என் தேவனுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. இதை தான் இது மூலமாக தான் வந்து அந்த தவற்றுக்குள்ளார நான் போட்டு என்னை குழப்பிக்காமல் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து விசுவாசத்தை காட்டுறதா இருக்கும். ஓகே, அவங்களுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அவங்களோடையும் தேவன் கண்டிப்பாக பேசுவார் இல்லைங்களா? அவங்களோடையும் பேசுவாங்க. தேவனா அவங்கள கொண்டு வந்தாதான். இல்லை அவர் கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இப்போ எப்படி நம்ம வந்து விசுவாசிச்சுட்டு நம்ம வந்து ஏன்னா தானன்னு தட்டிக்கிட்டு போகிறோம் பார்த்தியா, அவங்க பகிங்கரமாக அவங்க தட்டி விட்றாங்க. நம்ம வந்து இதுக்குள்ளார இருக்கோன்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக வந்து பிடிச்சி இழுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். ஓகே, அப்போ தேவனுடைய ஜீவனுடைய ஆதாரத்தை வந்து உலக மக்கள் வந்து புறக்கணிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க புறக்கணிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம புறக்கணிக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அநேக விஷயங்கள்ல நம்மளும் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை இன்டெரக்டாக செய்கிறோம். அவரோட வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறது அப்படிலாம் பண்ணால் அவர் தேவன் வந்து இல்லை அப்படிங்கிறதுக்காக அர்த்தம் தான் அது. அப்போ நம்ம எந்தளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். என் பொழப்பை வந்து கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொன்னாக்க அந்த நேரத்தில் என்னை பிடிச்சி உட்கார வச்சு அந்த வேத பாடம் எனக்கு கொடுக்கறதுக்கு இது பண்ணுறப்போ வந்து நான் அதில் உட்காருவேன். ஐயோ இல்லை, இத்தனை மணிக்கு நான் இந்த வேலைக்கு போகணும் வரணும் அப்படின்னு நான் எதுக்கு இது பண்ணுறேன்? எல்லாம் இன்டைரக்ட் தான். இப்போ நம்ம எந்தளவு தேவனோட அந்த உறவுல இருக்கணும். நம்ம சின்ன செய்யற ஒவ்வொரு அந்த தட்டி கழிக்கிற பிராக்டிக்கல்ல இன்னும் நம்ம வந்து ஆழமா காட்டுற அந்த அனுபவத்துக்குள்ளார நம்ம வரல. அந்த அனுபவத்துக்குள்ளார கடவுள் கொண்டு வரணும். அதுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். இப்ப கடைசியான பாடத்துக்குள்ளாக போவோம். பாடம் 5, ஆக்கினை தீர்ப்பு. இப்ப இந்த மாதிரி தேவனை வந்து ஏற்றுக்கொள்ளாம புறக்கணிக்கிறவங்களுக்கு என்ன ஆக்கினை தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம்.
யோவான் 3ஆம் அதிகாரம் 36வது வசனம், குமாரனை விசுவாசியாதவன் மீது தேவனுடைய கோபம் வந்து நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாரெல்லாம் தேவனை வந்து விசுவாசிக்கலையோ, விசுவாசம் அப்படின்னாவே என்ன, தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கலையோ அப்படின்னா எல்லாருமே வந்துருவோம்னு நினைக்கிறோம். ஆமாம், அவங்க எல்லாமே வந்து என்னன்னா தேவ கோபத்துக்கு வந்து நிலை நிற்கிறாங்க. அவங்க மீது வந்து தேவனுடைய கோபம் வந்து நிலை நிற்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம தேவனாகிய ஒளியை வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து நம்ம நிராகரிக்கும் போது ஏற்படுகிற ஆபத்து என்னென்ன, ஆபத்தில் வந்து நம்ம நிராகரிக்கிறதுனால என்னென்ன ஆபத்தில் வந்து சிக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா சந்தேகம் எழும்புமா, வேதத்தை பற்றியும் தேவனை பற்றியும் ஒரு சந்தேகம் எழும்பும், அவர் சொல்லியிருக்க வார்த்தையை குறித்தும் ஒரு சந்தேகம் எழும்பும். அதுக்கப்புறம் என்னென்னா 2வது விஷயம் என்னென்னா பிசாசின் சோதனைக்குள்ளாக அவங்க எளிதில் விழுந்துருவாங்களாம். இப்போ தேவனுடைய ஒளியை, அதாவது சத்தியத்தை, வேத வசனத்தை நிராகரிக்கும் போது இந்த 2 மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாக நம்ம விழுந்துருவோம். இந்த மாதிரி யாராவது விழுந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏவாள் அவங்க விழுந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒளி என்ன, இந்த கனியை வந்து, இந்த மரத்தின் கனியை வந்து புசிக்கக்கூடாது, அவ்வளோ. கண்டிப்பா பாடத்துக்குள்ள வருவோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில இதுல ஒரு இது வருது பாருங்க, அன்பான ஒரு தேவன் தாம் சிருஷ்டித்த சிருஷ்டிகளை அழிக்க மாட்டார் என்று எண்ணிக்கொண்டு. நம்மளாம் இப்போ ஃபெய்த் வச்சிருக்கிறோமே, எப்படியா இருந்தாலும் தட்டி பிடிச்சி நம்மளை இழுத்துக்கிட்டு போவார். அவங்கள குறை சொல்லிட்டு இருக்கோம், அதே மனையில தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். நிறைய பெண்டிகோஸ்ட் அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த வெளிச்சத்தை தேவன் வந்து கொடுக்குறாங்க. அந்த வெளிச்சத்தை எப்படி தட்டி இழுக்கிறாங்க, ஏசப்பா வந்து அதை சாப்பிடாதான்னு சொல்லிட்டாங்க. இவங்க எப்படி யோசிக்கிறாங்க, குறுக்கு வழியில் அது சாப்பிட்டாலும் தேவன் வந்து நம்மளை தண்டிக்க மாட்டார், நம்மளை அழிச்சிட மாட்டார், அதெல்லாம் அழிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொன்று சாத்தான எழுப்புற அந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்க செவிசாய்க்கிறாங்க. அந்த சந்தேக கொஸ்டின் என்னென்னா, அந்த வெளிச்சத்தை வந்து ஒரு சந்தேகமாக மாற்றுறான். இதை சாப்பிட்டா எப்படி மாறும், நான் இதை சாப்பிட்டு தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்தை எழுப்புறான். அந்த சந்தேகத்துக்குள்ளே இவங்களும் போகிறாங்க. அப்போ தேவனுடைய, அப்போ நம்ம சாப்பிட்டா நமக்கு ஒன்றும் ஆகாது, அப்போ தேவன் நம்மள்ட்ட சும்மா சொல்லியிருக்காராட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கிற அளவுக்கு சாத்தான் நம்ம. அப்போ இந்த சந்தேகத்தை யார் தான் நமக்கு எழுப்புறதுன்னா சாத்தான் தான் எழுப்புறான். அப்போ அந்த சந்தேகமும் நமக்கு வரதுக்கு காரணம் சாத்தான் தான். அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அந்த சந்தேகப்பட்டதுனால ஏசப்பாவுடைய வார்த்தையை சந்தேகப்பட்டு அவங்க சாப்பிட்டாங்க. பரவாயில்ல, என்ன பண்ணாலும் நடந்துட்டு போகுதுன்னு சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க என்ன ஆயிட்டாங்க, அந்த எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க, அவங்க பாவத்துக்குள்ளாக போயிட்டாங்க. அதே போல் இன்னொரு நபர் நம்ம பார்க்குறோம், ஏசப்பா. அந்த விஷயத்தை, அதாவது அந்த சோதனை எப்படி அதை ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் நமக்கு இன்னும் கிருபையின் காலம் இருக்கு சிஸ்டர், மாறிக்கலாம், இனிமே மாறிக்கலாம், அப்படித்தானே சிஸ்டர் சொல்லிக்கிறோம். அப்புறம் ஏவாள் மாதிரி தான் நம்மளும். நம்மளும் சிஸ்டர் சொல்கிற மாதிரி அந்த கிருபையின் காலத்தை வந்து ரொம்ப அசட்டை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படிங்கிறதையே மறந்துட்டு நம்ம மனம் போன கிருபையின் காலம் அப்படின்னு சொல்கிறத விட நாம் வந்து டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டில் இருக்கோம். நம்ம வந்து அந்த நியாயத்திற்கு பின்னால் நிற்கிறோன்னா அவங்க எப்படி யூதர்கள் குப்பரை கிடப்பாங்க அந்த மாதிரி நம்ம இருக்கணும். ஆனால் உலகம் பிடிச்சிருக்குதே, உலக சாப்பாடு, உலக சந்தோஷம், ஃபோனு, டிவி,
டூரு, தூக்கம். அதே போலதான் ஏவாளுக்கும் வந்து அந்த பழம் வந்து சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு டக்குன்னு போய் விழுந்துட்டாங்களா என்னவோ தெரியல. கிளம்பி வர முடியலையே பிள்ளை, அது சர்ச்சுக்கு நேரத்தோட வர முடியல. இதுக்கு கோஆப்ரேஷன் இல்லை. இதுக்கு என்ன சொல்றதுங்க? பிள்ளைகள் சரியில்லை. குறை சொல்றோம், பட் சொல்லி தானே கொடுக்குறோம். பிள்ளைகளுடைய உதவி தேவைப்படுது. பெற்றவங்களே எல்லாம் இன்னும் செய்ய முடியாதுல்ல, பிள்ளைகளுடைய உதவி தேவைப்படுது. ஒரு 8:30 கிளம்புனா 9:30க்கு வரலாம் அப்படின்றது கூட கான்செப்ட் புரிஞ்சுக்கல. நான் என்ன சொல்றேன், இதே பிள்ளைகள் பஸ் 8:25க்குனா 8:15 வீட்டை விட்டு கிளம்புது. 7:50க்கு பஸ்னா 7:40 கிளம்புது. சர்ச்சுக்கு 8:30க்கு கிளம்பலான்னு சொன்னா 9 மணிக்கு கிளம்புனா இது 9:10 கிளம்புனா என்ன இருக்கு? அதாங்க பிள்ளைகளுக்கு எதுல ஆர்வம் இருக்கு? அடிப்படையாக ஒரு விஷயத்தை சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஈடுபாடு, அந்த நேசம், அந்த புரிதல், அந்த அன்பு, இது வந்து காதல் அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த வார்த்தை பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம லவ் பண்ணணுங்க. நமக்கு பிடிக்கணும், அது எனக்கு பிடிச்சிருக்கு. பிரிஞ்சு இருக்கிற போது எஸ் நல்ல ஒரு புரியுது. ஆமாங்க, 7 டேஸில் நம்ம வந்து 6 டேஸ் நம்ம மனசு கண்டிப்பாங்க, கண்டிப்பாக அதுதாங்க நான் சொல்கிறேன். அதான் பெரியவங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக. ஆமாம், இல்லை நீங்கள் பாருங்கள், நீங்கள் லைஃபே எடுத்துக்கங்க. குடும்ப வாழ்க்கையில், கணவன் மனைவியோடைய வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில், புதுசாக இருக்கிற அந்த திருமண நாட்களில் இருக்கிற அந்த அன்பு பாசம் போக 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 அது எப்படி இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. இப்போ ஆரம்ப நாட்களில் அது ஏன் அப்படி இருக்குது? அப்படி தான் எப்பயுமே இருக்கணும், அப்படி தான் எப்பயுமே இருக்கணும். ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை. ஆனால் அதுவும் இருக்கணும். இங்கே அதை புரிஞ்சிருந்தா தான் இந்த வாழ்க்கையில் வளர முடியும். அப்போ பிள்ளைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், முதல்ல நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய விஷயம், ஆண்டவரை நம்ம லவ் பண்ணணும். ஆண்டவரே உங்களை நேசிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இது தன்னால் ஆண்டவர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஓய்வு நாள்னு சொல்கிறோம்ல, அது ரியலாக ஓய்வு நாளுங்கிறத நம்ம எப்படி எல்லாரும் புரிஞ்சுருக்காங்கன்னா, அன்னைக்கு லேட்டாக எழுந்திருக்கணும். ஸோ மற்ற நாளில் நான் 5:30க்கு எழுந்திருப்பேன், நான் அன்னைக்கு வந்து 6:30க்கு. ஸோ இதுதான் இப்போ ஓய்வு நாளுங்கிற கான்செப்டுக்குள்ளே எல்லாரும் போயிட்டு, ஓய்வு நாளுங்கிறது இப்படி மாறிடுச்சுங்க. சரி, ஒவ்வொரு சோதனையும் வந்து ஏசப்பா வந்து வேத வசனத்தை வச்சு தான் அவர் வந்து ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். கடைசியாக வந்து ஜீவனை வந்து நிராகரிக்கிறதுல ஏற்படுகிற விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசியாதவன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாகிறான். அவனவன் இருளை விரும்பினபடியால் வெளிச்சத்திற்கு வராதிருக்கிறான். எனவே விசுவாசியாமல் தண்டனைக்கு உள்ளாகிறான். அப்போ கடைசியாக தேவனை வந்து புறக்கணிக்கும் போது, அவரை விசுவாசியாமல் அவரை புறக்கணிக்கும் போது, அவருடைய சத்தியத்தின்படி நம்ம நடக்காத போது என்ன தான் நடக்குதுன்னா, நம்ம வந்து ஆக்கினை தீர்ப்புக்கு ஆளாகிறோம். அப்படி இன்னொரு வசனத்தையும் நான் சேர்த்து வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 24, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசியாதவர்கள் அவர்களுடைய பாவத்தை விட்டு விடுதலை பெற முடியாது. அப்போ அவரை ஏன் நம்மளால் பாவத்தை ஜெயிக்க முடியல, பாவத்தை வந்து விட்டு வெளியில் வர முடியலன்னா அவரை நம்ம வந்து நிராகரிக்கிறோம். அதனால தான் நம்மளால் வந்து அந்த பாவத்தை விட்டு வெளியில் வர முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது, அந்த கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நமக்கு ஆக்கினை தீர்ப்பு முதற்கொண்டு என்ன நடக்கும்னு எல்லா விஷயமும் நமக்கு தெரியுது. நமக்கு தான் தேவன் வந்து அதிக அளவு கேள்வி கேட்க போகிறாரு. அப்போ அந்த கேள்வியில் நம்ம எப்படி நாங்கள் பதில் சொல்ல போகிறோன்னு தெரியல. இந்த வேத வசனங்கள், இந்த வேத பாடங்கள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மறுபடியும் நம்ம சரி செய்து கொள்வதற்காக, நம்ம எப்படி ஆதியிலே கொண்ட அன்பு எப்படி இருந்தது, தேவனோட எப்படி உறவோடு இருந்தோம், எப்படி அதிகாலையில் எந்திரிச்சோம், தேவாலயத்துக்கு வர்றதுக்கு எந்த அளவு வேகமாக ஓடி வரும், அந்த அன்பு நமக்கு மீண்டுமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்ம ஜெபிச்சு கொள்வோம். ஆமேன்.